அவர் உண்மையிலே அமைச்சரா இல்ல கேடியா ரவுடியா பொறுக்கியா என்று தெரியவில்லை. இன்றைக்கு வேஷ்டியை மாற்றிக்கொண்டு கொள்கையை மாற்றிக்கொண்டு தலைமையை மாற்றிக்கொண்டு தன் வயிற்று பிளப்புக்காக இன்றைக்கு திமுகவில் போய் அடைக்கலம் புகுந்திருக்கிற சேகர் பாபு என்கிற கேடி சட்டமன்றத்திலே இருக்கக்கூடிய மரபுகளை எல்லாம் காற்றிலே பறக்க விட்டுவிட்டு அவருடைய அரசை பற்றி சொல்வதை பற்றி அவருடைய தலைவரை பற்றி சொல்வதை பற்றி யாருக்கும் எந்த விதமான வருத்தம் இல்லை. ஏனால் அவர் வாயை வாடகைக்கு விடுவர் என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை, தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் தெரியும். இவர்தான் என்னமோ வானத்திலிருந்து வந்ததை போல யார் கேள்வி கேட்டாலும் சரி அதற்கு மரபுகளை மீறிய வார்த்தைகள், நாகரிகமற்ற இந்த கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் சொல்லுவார்களே அதெல்லாம் அவருக்கு கிஞ்சுற்றும் கவலை இல்லை. ஏனென்றால் அவருடைய பிறப்பும் வளர்ப்பும் அப்படி இருக்குதோ என்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது. அவர் அம்மாவினுடைய பச்சை குத்தி இருக்கிறார் கைகளிலே. அம்மாவின் ஆன்மா அங்கே இருந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. அதை வேஷ்டியை மாற்றி கொண்டு விட்டு எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று சொன்னால் நாங்கள் பேசினால் அவர்கள் வேஷ்டியை கலட்டி கொண்டு ஓட வேண்டிய நிலைமைதான் வரும். இருந்த போதிலும் எங்கள் பொதுச் செயலாளர் அவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கழகத்தினுடைய கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பட்டு தான் அங்கே நாங்கள் அமர்ந்திருந்தோம். இது தொடர் சம்பவமாக இருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் வேல்முருகன் அவர்கள் என்ன பாடுபடுத்தினார்கள் அங்கே என்று. அதே போல இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எப்படி அவர் பேசுகிறார் என்று. ஆகவே திமுக இன்றைக்கு இது போன்றவர்களை அமைச்சரவையிலே வைத்திருந்தால் அது அழிவு பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. சேகர்பாபு ஒருவர் போதும். அவர் அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, எதையுமே ஒரு அளவோடு வச்சிருக்கணும். இவர் பதவியை காப்பாற்றுறதுக்காக ஒரிஜினல் திமுக வித்து அவங்க யாரும் இப்படி பேசுறது இல்ல. இந்த மாதிரி வேஷ்டியை மாத்தி கட்டிக்கிட்டு அங்க தலைமையில நம்பிக்கை பெறணுன்றதுக்காக எங்களை அசிங்கப்படுத்துவது என்பது இவர்களை போன்றவர்களை பதவியில வைத்திருந்தால் திமுக அழிவு பாதையில அழிவது நிச்சயம்.